டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிட்டே கதை சொல்லட்டுமா? நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வசந்த காலம்ன்றதே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இலையுதிர் காலம் தான் அதிகமாக இருந்தது. இந்த கொரியன் ட்ராமாஸ்லலாம் சொல்லுவாங்கள்ல, வசந்த காலம், இலையுதிர் காலம், அப்படி வாழ்க்கை அவளை கைவிடலை. இந்த வார்த்தையெல்லாம் நான் என்னோடய வீடியோஸில் யூஸ் பண்ணும்போது எனக்கு உடனே கொரியன் அந்த இதான் ஞாபகம் வரும். அதே மாதிரி என் வாழ்க்கையில் வசந்த காலமே வீசவே இல்லை. அப்படியே போயிட்டே இருந்தது வாழ்க்கை. எவ்வளோ டல்னால் அவ்வளோ டல். நான் சொல்லி ஹாப்பியாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு வசந்த காலம்ன்றது என்னோடய சைல்ட்ஹுட்டில் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அதுலேயும் ஒரு சில நிகழ்வுகள்லாம் ரொம்ப அற்புதமாக என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. என் தாத்தா கால் அமுக்கி விட்டால் 2 ரூபா தருவார். அவர் போய் கால் அமுக்கி விட்டு அந்த 2 ரூபாவை நான் வாங்க போவேன். அப்போது ஒரு நாள் கால் அமுக்கி விட்டு வாங்க 2 ரூபா கேட்கும்போது, உங்கள் அப்பா என்ன எனக்கு கொடுத்தா வச்சுருக்காரு, நீ அப்பப்போ கேட்குற அப்படின்னு தாத்தா ஒரு மாதிரி கோவமாக சொல்லிட்டாரு. அது ரொம்ப இன்சல்ட் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் யார்கிட்டேயும் அதை நான் ஷேர் பண்ணலை. தாத்தா என்ன நினச்சிட்டாரு, நான் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ஷேர் பண்ணியிருப்பேன் போல இருக்குது, அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களேன்னு தாத்தா நினச்சிக்கிட்டாரு போல இருக்குது. ஆனால் நான் எதுவுமே ஷேர் பண்ணாமல் ஒரு 2 நாள் தாத்தா வீட்டுக்கே போகாமல் வீட்டிலையே இருந்தேன். தாத்தா தடி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் ஆயாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாரா, என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். என்ன தாத்தா, ஏன் அந்த பக்கம் 2 நாளாக வரல, இந்த 2 ரூபா ஒன்று சொன்னால் உனக்கு கோவம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டார். இப்போ வரைக்கும் அந்த நிகழ்வை மறக்க முடியாது.